ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு இது வேறு லெவல் சமையல். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு வித்தியாசமான டிஷ்ஷை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆரஞ்சு புலாவ் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இப்போ நம்ம ஆரஞ்சு புலாவ் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம் வாங்க. 200 அரிசி, இது பேர் துளசி அரிசின்னு சொல்லுவாங்க. இது ஒரு வகை பிரியாணி அரிசி தான். 1 டம்ளர் ஆரஞ்சு ஜூஸு, ஒரு 4 பழத்தை எடுத்து புழிஞ்சு வச்சுருக்கேன். 1 டம்ளரு பால் காய்ச்சி ஆற வச்சது, 4 பச்சை மிளகா, 2 ஸ்பூன் நெய், 100 வெங்காயம், கொஞ்சம் மல்லி, கொஞ்சம் புதினா, இது 50 பச்சை பட்டாணி, தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், கொஞ்சம் முந்திரி பருப்பு, இது 2 ஸ்பூன் எண்ணெய் ரீஃபைண்ட் ஆயில், 2 ஸ்பூன் நெய். இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சு குக்கரை போட்டுக்கணும். 2 ஸ்பூன் நெய்யை போட்டுக்கணும், 2 ஸ்பூன் ஆயிலு, பட்டை கிராம்பு ஏலக்காய், எடுத்து வச்சுருக்க முந்திரி, அடுத்து எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை போட்டுக்குவோம். இப்போ இந்த 4 பச்சை மிளகாயை கீறி வச்சுருக்கதை போட்டுக்குவோம். இந்த புதினா மல்லியும் போட்டுக்குவோம். இது கொஞ்சம் நேரம் 2 நிமிஷம் வதங்கணும். வெங்காயம் இந்த அளவு வதங்கிடுச்சு. இப்போ எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு விழுதாக போட்டுக்குவோம். இதை 1 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு பச்சை பட்டாணியை போட்டுக்குவோம். இப்போ இந்த பாலை சேர்த்துக்குவோம். இது திக்காக இருக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் தண்ணியாக இருந்தாலும் பரவாயில்ல. 1 டம்ளர் பால், 1 டம்ளர் ஜூஸு, தேவையான அளவு உப்பு, தண்ணி கொதி வந்துடுச்சு. இப்போ இந்த அரிசியை போட்டுக்குவோம். அரிசியை கலந்து விட்டுட்டு இந்த சமயத்தில் உப்பு செக் பண்ணிக்குவோம். உப்பு கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த அடுப்பை மூடி வச்சுக்குவோம். இந்த மாதிரி ப்ரெஷர் வரணும். வந்ததும் இதை மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் ஸ்லோ தீயில் வச்சுக்கணும். 10 நிமிஷம் சிம்மில் வச்சோம், 10 நிமிஷம் ரெஸ்ட்லேயும் விட்டாச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம் வாங்க. அவ்வளோதான், இந்த ஆரஞ்சு புலாவ் அருமையாக வந்திருக்கு. அடிபிடிக்கலை பாருங்கள். இந்த ஆரஞ்சு புலாவ் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு நீங்கள் கலர் வேணால் போட்டுக்கலாம், ஆனால் அது நமக்கு தேவையில்லை. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு ஆரஞ்சு புலாவ். ஓகே, இப்போ ஆரஞ்சு புலாவ் ரெடி ஆயிடுச்சு. ஆகா, பிரமாதமாக இருக்குது. அந்த ஆரஞ்சோட ஃப்ளேவர் தெரியுது. அதோட இந்த முந்திரி பருப்பெல்லாம் ஃப்ரை பண்ணியிருக்காங்க, அதுவும் ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா தெரியும், முந்திரி பருப்பு ஃப்ரை பண்ணியிருக்காங்க, அதோட பட்டாணியும் போட்டிருக்காங்க. அருமையாக இருக்குது. டேஸ்ட்டு தாறுமாறு டார்டாராக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட இது.
மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.